செத்து போச்சுங்க. பசங்க எங்கள் ஊர் பசங்கள நாங்கள் போச்சிருக்க மாட்டோம். படமாக தாங்க கண்டிருப்போம். இங்கே வந்துப்பா என் மக்களை பார்க்கும்போது என்னால் முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் பசங்களாம் இல்லைன்னா இவங்களாம் யாரையும் பண்ண முடியாது எதுவுமே. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டைக்கு அருகே காரப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம் கொட்டி தீர்த்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த கிராமத்தில் இருக்குது. மொத்தம் 1500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கிராமத்தில் வசிக்கிறாங்க. கனமழை இந்த கிராமத்தையே ஒரு பெரிய சேதாரத்துக்கு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வீடுகள் நிறைய இங்கே இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு 3 பாலங்களை தாண்டி தான் இந்த கிராமத்துக்குள்ளேயே வரணும். ஆனால் அந்த பாலங்கள் எல்லாமே உடைந்து இருக்கிறதுனால இந்த கிராமத்து மக்கள் கடந்த 4 நாட்களாகவே வீட்டை விட்டு வெளியே போக முடியாம, இந்த கிராமத்தை விட்டு வெளியில நகருக்கு போக முடியாம இங்க தவிக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், இங்க ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கடந்த 4 நாட்களா இந்த கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்க கிராமத்தை விட்டே எங்களால வெளியில போக முடியல அப்படிங்கிறது தான் இந்த கிராமத்து மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. கிராமத்து மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்டே கேட்கலாம். அக்கா, இந்த கனமழை இங்க எப்படி இருந்தது? இப்ப நீங்க கிராமத்தை விட்டுலாம் வெளியில போக முடியுதா? எப்படி பாதிப்பு? எங்களால இந்த கிராமத்தை விட்டு இப்ப வெளியில போக முடியாது. அத்தியாவசிய பொருள் எதுவுமே எங்களால போய் வெளியில வாங்க முடியாது. பாலம், ரோடு எல்லாமே உடஞ்சு கிடக்குது. சுத்தி தான் வழி. எங்களுக்கு வாழ்வாதாரமே எல்லாம் எதிர்பாராம வந்த தண்ணியால எங்களால எதுவும் காப்பந்து பண்ண முடியல. வரும் தண்ணி அந்த அளவுக்கு கேரளா இந்த வாட்டி நாங்க எதிர்பார்க்காம நடந்தது. எங்களாலேயே இன்னும் நிதானத்துக்கு இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியல. கனவு மாதிரி இருக்குது நடந்தது எங்களுக்கு. எங்களால உயிர் தப்பிச்சது அறுது. இந்த ஒரு 10 இளைஞர் பசங்கள் இல்லைன்னா நாங்க இந்த தெருவுல யாருமே இருந்திருக்க மாட்டோம். இதுவே ஒரு நைட் டைம் இருந்தா இந்த தெருவே எங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீங்க எங்களை தேடிதான் எடுத்திருக்கணும். அந்த நிலைமையில நாங்க இருக்கிறோம். வீடு வாழ்வாதாரம் வீடு இருக்கு. தண்ணி எல்லாம் எந்த அளவுக்கு இங்க இருக்கு? தண்ணி அந்த மட்டத்துக்கு இருந்துங்க, அரசமரத்துக்கு அளவுக்கு நிறைய. நாங்கள் 2 ஆழத்துக்கு இருந்தது. நாங்களால வைர முடியல. எங்கள் பசங்க எங்கள் உயிரை காப்பந்து பண்ணாங்க. நாங்கள் எதுவுமே எடுக்கலைங்க. பொங்கி போகிறதுக்கு இல்லை, வரத்துக்கு இல்லை. நாங்கள் செத்து போச்சுங்க. பசங்க எங்கள் ஊர் பசங்கள நாங்கள் போச்சிருக்க மாட்டோம். படமாக தாங்க கண்டிருப்போம். நாங்கள் கவுரு கட்டிக்கிட்டு எங்கள் ஊர் சென்னை எங்களுக்கு பச்சு வாரியா புள்ள உயிர் பனைய வச்சு வேற யாரும் வரல. எங்களை மீக்கல. இப்போ கை குழந்தையோட இந்த கிராமத்தில் வசிக்கிறீங்க. வெளியிலலாம் போக முடியுதா? எந்த அளவுக்கு சிரமம் இருக்கு? எந்த ஒரு வசதியுமே கிடையாது சார். கை குழந்தை வச்சுட்டு இருக்கோம். ஒரு பால் வசதி இல்லை. பிள்ளைய வச்சுக்கின்னு பட்னியா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சப்போஸ் இப்போ வந்த தண்ணியில் ஏதாவது ஒரு பூச்சி போட்டிருந்து என் பிள்ளைய கடிச்சா கூட இட்டுன்னு போக ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒரு வழி கூட கிடையாது. 5 நாளாக ஊர் உள்ளார கரண்ட் இல்லை. ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கல இப்போ வரைக்கும். வெளில போகவே முடியல. வெளில ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒன்றுனா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே என் பிள்ளைய காப்பாற்ற முடியும். அதுக்கு கூட வழி இல்லாமல் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். புள்ள குட்டிங்கெல்லாம் வச்சுக்கணும். நாங்க ஒரு முன்னறிவிப்பு கூட கிடையாதுங்க சார். இந்த மாதிரி தண்ணி வரும், நீங்க பார்த்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்ற ஒரு அறிவிக்கையுமே யாருமே எங்களுக்கு கொடுக்கல சார். ஓரளவு கொடுத்திருந்தா கூட நாங்க சேஃபா இருந்திருப்போம். ஆனா இப்ப இந்த கிராமம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது? இப்ப இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் சார்? இதில் நம்ம குறிப்பாக ஒரு இதுவாக சொல்லணும்னா எல்லாருமே 10 வருஷம் பின்னாடி போயிட்டோம். அவங்க வாழ்வாதாரத்தை இறந்து பின்னாடி போயிட்டோம். எல்லாம் முன்னாடி வரவங்க பேர். எங்கள் கிராமமே, எங்கள் கிராம மக்களும் எல்லாம் பின்னாடி போயிட்டாங்க. நான் கண்ணீருக்கு பார்க்குறோம். எங்கள் உயிரை பணைய வச்சு தான் எல்லோரும் கூட்டம். எங்களால் முடியல. என் மக்கள் ஃபுல்லாக தவிக்குது. இதுக்கு முழுக்க பொதுப்பணித்துறை முதல் இது 1,90,000 கணக்கு ஒரே நேரத்தில் எதுக்கு திறந்தாங்க? எதனால் திறந்தாங்க? எனக்கு என் நிலம்லாம் போச்சு. அதை கூட நான் பார்க்கல. இங்கே என் மக்களை பார்க்கும்போது என்னால் முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் பசங்களாம் இல்லைன்னா இவங்களாம் யாரையும் பண்ண முடியாது எதுவுமே. இது வரைக்கும் எல்லா பசங்களும் சேர்ந்து தான், நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அவங்க உயிரை பணைய வச்சு தான் எல்லா உயிரையும் காப்பாற்றணும். இது வரைக்கும் நாங்கள் நேற்று போய் சாலை மறியல் பண்ணி தான் கலெக்டர் வந்தார். ஆனால் கலெக்டர் வந்து பார்த்து 12 மணி நேரம் ஆகுது. இன்னும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. கலெக்டர் எல்லாமே பண்ணித்தரேன்னாரு. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. அரசியல்வாதியோ யாருமே எதுவும் வரல. நாங்கள் போய் கலெக்டரை கூட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. நாங்கள் அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. இங்கே யாருமே வராதிங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் ஒரு தண்ணிக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இன்றைக்கி நாங்களாக முடிஞ்சு ஒரு சேவா பாரதிக்கிட்ட போய் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அங்கங்கே கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவுமே எங்களால் பண்ண முடியல. இப்போ இந்த காரப்பட்டு கிராம மக்கள் நகருக்குள்ளே போகணும் அப்படின்னா அரசூர் ஹைவே இருக்குது. அந்த ஹைவேக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவங்க நகருக்குள்ளே போகணும். ஆனால் பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கிராமத்து மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த கிராமத்துக்குள்ளேயே முடங்கியிருக்கிறாங்க. கரண்ட் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறது கிராமத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.